ஹாய் சில குட்டீஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நம்மளை நாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா? என்னது நம்மளை நாமே சேஞ்ச் பண்ணணுமா? எனக்கு என்ன குறை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம எவ்வளோதான் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். ஸோ அந்த பட்டி டிங்கரிங் வேலைலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ரொம்பலாம் இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் 10 விஷயம் 10 செகண்டுக்குள்ளே சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவும் போல் சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசலாம், பழகலாம். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பா ராசாத்திங்களா, கொஞ்சமாச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா தங்கங்களா. ஓகேவா? ரொம்ப ஸ்கிப் பண்ணுறீங்கப்பா. ஆனாலும் சரிம்மா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை நாமே கொஞ்சம் சேஞ்சு பண்ணலாமா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி என்ன, சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் என்னென்னு தான் நான் சேவ் பண்ணாலும் எனக்கு வந்து மணியை சேவ் பண்ணவே முடியலை. வீட்டில் வந்து தண்ணி காலி ஆகுதோ இல்லையோ, என் கையில் இருக்கிற காசு வந்து சும்மா படப்படப்படப்படப்படன்ட்டு காலி ஆகுது. இந்த தண்ணியாக கரையுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கரையுது. நான் தண்ணியை கூட சேவ் பண்ணிடுவோம் போல், என்னால் காசை சேவ் பண்ணவே முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்க. அவங்க எல்லாத்துக்காகவும் ஒரே வீடியோ, இந்த ஒரு வீடியோ தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சமாச்சும் பட்டிட்டிங்கரிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காலையில் 4 to 5க்குள்ளே எந்திரிச்சே ஆகணும். நான் இல்லை நான் 12 மணிக்கு தான் தூங்குவேன், காலையில் 10 மணிக்கு தான் எந்திப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியவே செய்யாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிடணும். இப்போ மேக்ஸிமம் நான் வந்து நைட் ஒரு 11 மணிக்கு தூங்குறேன்னா, நான் 4 மணிக்கெலாம் எந்திரிக்க மாட்டேன். நான் அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒய்ஃப்லாம் கிடையாது. ஒரு 5 மணிக்கு எந்திப்பேன். சம்டைம்ஸ் தூக்கம் வராமல் 4 மணிக்கு வேணால் எந்திரிச்சிருப்பேன் தவிர, நான் 5 மணிக்கு தான்ப்பா எப்போவுமே எந்திப்பேன். ஏன்னா உண்மையை சொல்லிடணும் இல்லையா, போய் சொல்லி வியூஸ்க்காக வரக்கூடாது. நான் வந்து 5 மணிக்கு தான்ப்பா எந்திப்பேன். 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வாசலை தூத்து தொளிச்சிட்டு அந்த இடத்துல தொழுகை வந்து உட்காந்துருவேன். சுன்னத் தொழுகை, முன் சுன்னத்து, அப்புறம் சுபுகு தொழுகை தொழுதுட்டு கொஞ்சம் நேரமாக உட்காந்து குரான் ஓதுவேன். இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி, அதாவது நீங்கள் எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாரோ ஒருத்தர், ஆனால் நம்ம வந்து காலையில் நேரத்தோடு எந்திரிச்சிட்டோன்னா அந்த லெவல் ஃபீலிங்கே வேறனே சொல்லலாம். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது, பெண்கள் எப்போவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். எந்திக்கும் போது என்னடா இது எந்திக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கக்கூடாது. 2வது, பெண்கள் எப்பவும் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். எந்திக்கவே முடியலச்சா எப்போ பாரு நம்ம நேரத்தோடய எந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாசிட்டிவாக யோசிங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக எந்திரிங்க. காலையில் எந்திக்கும் போது வெற்றி கொடிகட்டு புகவிரை முட்டும் வரை முட்டுன்னு சொல்லிட்டு ஜாலியாக எந்திக்கணும். அதை விட்டுட்டு சங்கீத ஸ்வரங்கள் ஏலேலேலோ அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களால் முடியுங்க. நம்ம நினச்சிட்டு படுக்கணும். சரிங்களா? காலையில் நேரத்தோடு எந்திரிக்கணும், இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிட்டு தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்திக்க முடியும். அதை விட்டுட்டு பொறுமையாக எந்திப்போன்னு நினைக்கவே கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு போல்டாகவும் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம குடும்பமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் நான் என்னுடைய லைஃப்பில் நான் நடந்ததை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மற்றவங்க நமக்கு சொல்லித்தர அளவுக்குலாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளை அதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்குது, ஆனால் அது உண்மையான பொய்யான அட்வைஸாகலாம் தெரியாது. ஸோ அதனால் நம்மளே பட்டு திருந்துவோம் பார்த்தீங்களா, அந்த பட்டு திருந்துறதுல நான்லாம் நம்பர் 1ங்க. நிறைய விஷயம் பட்டிருக்கேன், இப்போ திருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எதுக்காக தெரியுமா, நம்ம போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுன்னா. ஏன்னா ஆம்பளை வந்து எப்போவுமே ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களாம் டவுன் ஆவாங்க. டவுன் ஆகும்போது யார்கிட்ட வருவாங்க, நம்மகிட்ட தான் வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னங்க இப்படிலாம் யோசிக்காதீங்க, காலையில் நீங்கள் நேரத்தோடு எந்திரிங்க, இதை இதை பண்ணுங்க, நம்மளாலே முடியும், இந்த காசை இப்படி சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் தைரியமாக சொன்னீங்கன்னா உள்ள அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும்னு வைங்களேன். அதனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து மனதைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்திப்பா. 3வது, வீட்டை நல்ல கமகமான்னு வச்சுக்கணும். அதுக்காக ரூம் ஸ்ப்ரே போட்டு புசுன்னு அடிச்சுட்டு வந்துடக்கூடாது. அப்படி புசுன்னு அடிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பசக்குன்னு வெளியில் போயிடும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது என்ன சாம்பிராணி புகை இருக்குது பார்த்தீங்களா, சாம்பிராணி புகை போடுங்க. ஒரிஜினல் சாம்பிராணி வந்து வாங்குங்க, டூப்ளிகேட் வாங்காதீங்க. இல்லைம்மா காலையில் எழுந்து எனக்கு சாம்பிராணிலாம் புகை போடலாம் நேரம் இருக்காது, பிள்ளைங்களை பற்றி விடவே நேரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 5 ரூபா தாங்க சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி, அதை வாங்கி ஏற்றி விட்ருங்க. வீடு சும்மா வாசனையாக புகை மூட்டமாகவே இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ரெடி பண்ணுங்க. ஓகேவா? 4வது, ஹவுஸ் ஒய்ஃப் சிஸ்டர்ஸ் எல்லாருமே மார்னிங் சீக்கிரமாக எந்திரிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சிருங்க, நைட்டு லேட்டாக தூங்குறீங்கன்னு வைங்களேன், உங்களால் பகல் ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தை ஆக்டிவாக இருக்க முடியாது, அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டா, என் ஹஸ்பண்ட் இப்போ 8:30 9 மணிக்கு வேலை கிளம்புவாங்களா, பசங்களுக்கு 8:30க்கெலாம் வேன் வந்துருமா, எல்லாத்தையும் பற்றி விட்ருங்க. பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சொச்ச வேலைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொச்ச வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 11 மணி வாக்கில் கதவை எல்லாத்தையும் போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு கொரட்டை விட்டு தூங்கிடணும். எவ்வளோ நேரம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் வருமோ தூங்குங்க.
எனக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் மட்டும் தான் தூக்கம் வரும். அதுக்கு மேலே அடிச்சு போட்டாலும் சரி எனக்கு தூக்கமே வராது. ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு வந்து தூங்க லேட்டானாலும் நமக்கு வந்து டயர்ட்னஸே தெரியாது. காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம். ஏன்னா நமக்கும் நம்ம உடம்பு முக்கியம்ல பிகிலு, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம உடம்பை நம்ம வந்து கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து மத்தியான நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிக்கோங்க. 5வது ஹஸ்பண்டோட சம்பாத்தியம். நிறைய சிஸ்டர்ஸ் கவலைப்படுற காரணமே இதுதான். என்னுடைய ஹஸ்பண்டோட சம்பளத்தெல்லாம் சொன்னேன்னா என்ன சொல்ல, இந்த காலத்தில் இவ்வளோ தான் கம்மியாக தான் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் அது சீக்ரெட் என்னால் சொல்ல முடியாது. இப்போ வெளியில் ரொம்பவே கம்மியான சம்பாத்தியம் தாங்க. அதுக்காக நான் அதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டிருக்கிறேன், அழுதுருக்கேன், புலம்பியிருக்கேன், யார்கிட்டையும் பேசாமல் இருந்திருக்கேன். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் நிறைய நாள் உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பாத்தியத்தை பற்றியே நான் யோசிச்சது தாங்க பெரிய முட்டாத்தனம். அதாவது எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எங்கே வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியம். அதை இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மரமண்டைக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. வடிவேல் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பையன் உள்ள இத்தனையும் யோசிச்சுக்கிட்டு இந்த வயத்தில் தான் கிடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாளாக நான் இதை யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நானும் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை வந்து நான் வளர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்களுமே உங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத்தை வந்து எப்படி முன்னேற்றலான்னு மட்டும்தான் யோசிக்கணும். நம்ம புருஷன் இவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிறாரு, அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறானே, நம்மளால எப்படி முன்னேற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஃபீல் பண்ணாலே நம்ம வந்து டவுன் ஆயிடுவோம். ரொம்பவே டவுன் ஆகிட்டோன்னா முகம்லாம் வம்பா போயிடும். வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து டவுன் ஆயிடுவாங்க. குடும்பத்தோட அழகே நம்ம தான். நம்ம அழகாக நம்ம குழந்தைங்களை எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா குடும்பமே அழகாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அது பணமோ பாசமோ இல்லை ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி, கெட்டின புருஷனோ பெத்த பிள்ளைங்களோ தாய் தகப்பனோ யாராக இருந்தால் என்னப்பா எதிர்பார்ப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாசத்தை காட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அதே பாசம் நீங்கள் வந்து திருப்பி கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க வந்து ஒருவேளை இன்கமிங்காகவே மட்டும் இருக்கலாம், அவுட் கோயிங்க்கு வரவே மாட்டாங்க. நம்ம வந்து இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாத்தையுமே போட்டு சரமாரியாக அடித்தோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் அப்படி தான்ப்பா இருப்பாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோமே இன்கமிங்காகவே தான் இருக்கும். பாசத்தை ஃபுல்லாக பயவுள்ள வாங்கி வச்சுக்கணும், அவுட் கோயிங்க கொடுக்கவே செய்யாது. அப்படி ஒரு கேரக்டர் யா புருஷன். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர வைக்கிறதுக்குள்ளே நான் இமயமலைக்கே ஓடி போயிடலாம் அப்படி இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வர வைப்பேனா பார்த்துக்கங்களேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கான என் புருஷன். எல்லாத்தையுமே இன்கமிங் கூட வச்சுப்பாரு. நான் தான் அதிகமாக கிண்டல் பண்ணுவேன், எப்போ பார்த்தாலும் இன்கமிங்காகவே இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் அவுட் கோயிங் கொண்டு வரலாம்னான்ட்டு. சம்டைம்ஸ் எனக்கும் கோவம் வரும். நானும் மனசு தானேப்பா, எனக்கும் கோவம் வரும். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அட பவிங்களா அப்போ நான் எதிர்பார்க்கக்கூடாது போல், எதிர்பார்த்தா இந்த மாதிரிலாம் ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்பார்ப்பதை குறைச்சிட்டாலே வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் சும்மா ஆறா பெருக்கெடுத்து ஓடும். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிருங்க. ஃபஸ்ட்டு குடும்பத்துக்காக செய்கிற வேலையை சொல்லி சொல்லி காட்டாதீங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன், எனக்காக யார் செய்கிறா, இந்த குடும்பத்துக்கு நான் மாடாக உழைக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்ம மட்டும் நாட்டுக்குட்டி மாதிரியாக உழைக்கிறோம், நம்மளும் தான் உழைக்கிறோம். ஸோ அதனால் குடும்பத்துக்காக செய்கிற விஷயத்தை யாருமே சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காட்டுறதுனால என்ன ஆக போகுது? யாருக்காக உழைக்கிறீங்க? அடுத்தவங்களுக்காகவா? இல்லையே, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ உழைக்கிற, அவ்வளோதான். ஸோ அதனால் சொல்லி காட்டுறது, அப்புறம் நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், எனக்கு யாராவது பார்த்து தர்றதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணும்போது பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் போது ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இப்போ எல்லாருமே கிளம்பிடுறாங்க ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு. கிளம்பினதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் வருது, தூத்துறது, துணி துவைக்கிற எல்லாத்தையுமே யார் பார்க்கணும்? நம்ம தான் பார்க்கணும். எப்போ செஞ்சாலும் நம்ம தான் செய்யணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போமே செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டு மனசை போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்ச நேரம் தூத்தலுங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா எழுந்து பாத்திரம் கழுவுங்க, அப்புறமா துணி துவைங்க, எல்லாமே செய்யுங்க. அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி மற்றவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கவே ஆக்காதீங்க. ஓகேவா? உங்களால் எப்போ முடியுதோ அதை செய்யுங்க. முடியலையா கொஞ்சம் நேரம் போட்டு செய்யுங்க. இதை ஹஸ்பண்ட்டை சொல்லிடுங்க, ஏங்க என்னால் இப்போ முடியலை, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? எதிர்பார்க்காம உதவுங்க. எப்படிமா உதவுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுதுங்க. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு உதவின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து யோசிக்காமல் உதவுங்க. உங்களால் முடிஞ்சா, அதுக்காக முடியலைனால நான் உதவுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பூந்துடக்கூடாது. என்னால் முடியலைன்னா நீங்கள் முடியலைன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கஷ்டம் எதுவுமே இருக்காது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் உதவுங்க. உதவுறதுல வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து கைமாறி கருதாம உதவுறோன்னு வைங்களேன், அது வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு நமக்கு அது வந்து 10 மடங்கு பலனை நமக்கு வந்து கொடுக்குங்க. இதெல்லாம் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு கையில் நான் காசே இல்லாமல், இதை எப்படி சொல்கிறது, சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் சரி சொல்கிறேன், கேளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுலன்னு வைங்களேன், அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து பேறுகாலத்துக்கு வந்து கையில் ரூபாயே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவுமே என்கிட்ட வந்து கேட்டாங்க, அக்கா உங்களால் ஏதாவது முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் அந்த 500 வந்து என் பர்ஸை திறந்து பார்க்கும்போது 500 இருந்துச்சு. அந்த 500 எதுக்காக வச்சுருந்தேங்கன்னா, நான் வந்து செக்கப் போகிறதுக்காக வச்சுருந்தேன். அப்போ வந்து 500 பெருசு தானே. ஒரு 2012
12, 11 அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த 500 ரூபாய் வந்து நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சுருந்தேன். என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க இல்லை செக்கப்புக்காக வச்சுருந்தேன். அப்போ அவங்க கேட்டது அவங்க அழுது கேட்டோன்னே எனக்கு மனசு தாங்கவே இல்லை. அவங்கள்ட்ட வந்து அந்த 500 ரூபாய் கையில் கொடுத்துருந்தாங்கக்கா வச்சுக்கோங்க, சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் குழந்தை பிறக்கும்போது நான் செஞ்ச 500 ரூபாய் நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேங்க, அதுக்கு வந்து பல மடங்கு, ஒன்று இல்லை 2 இல்லை, பல மடங்கு வந்து அவ்வளோ பேர் வந்து உதவுனாங்க. அதாவது காசாக இது பண்ணலை, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேரும் என்னுடைய பேர் காலத்துக்கு சரி, நான் குழந்தை பிறக்கும்போது என் பக்கத்திலே நின்றவங்களும் சரி, என்னோடய டாக்டர்ஸ் எல்லாருமே என் கூடவே நின்று என்னை அவ்வளோ கேர் பண்ணி எனக்காக ஒவ்வொன்றும் வாங்கி தர்றது, பிள்ளைய கேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து சொல்லித்தர ஆள் இல்லைங்கும் போது யார் நமக்கு பார்த்துப்பா, யாராவது துணைக்கி இருக்கிறவங்க தானே பார்க்கணும். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் என்ன 10 பிள்ளை பெற்ற அனுபவமாக கிடையாதுல்ல, அவங்களுக்கும் புதுசு எனக்கும் புதுசுங்கும் போது எங்கள் கூட இருக்கிறவங்க எங்களை அவ்வளோ கேர் பண்ணினாங்க. என் பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவோ, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலோ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. உங்களுக்கு கூட அது சாதாரணமாக தெரியலாம், எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் தெரிஞ்சிச்சு. சரி, நம்மளை பார்க்க வர்றதுக்கு ஒருத்தவங்க வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலு, பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையானலாம் வாங்கிட்டு வராங்க. யாரோ தெரியாதவங்க சும்மா சாதாரண பழக்கத்துக்கே இவ்வளோ வாங்கிட்டு வராங்க. அப்போ நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்ச உதவி தான் நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அதேமாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து திடீர்னு வயிறு வலி வரும்போது என் புருஷன் கையில் வந்து சுத்தமாக கையில் காசு இல்லை. என்னடா பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே எங்களுக்கு வந்து கையில் டக்குன்னு ரூபா கிடச்சிது. உடனே அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான எல்லாமே எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, பெருமைக்காக சொல்கிறாங்க. நான் கொடுத்த அந்த 500 ரூபாய் தான் அன்றைக்கி வந்து என்னோடய பிரசவத்தில் வந்து எனக்கு உதவுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் நான் நம்பிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதில் இருந்து யார் உதவின்னு கேட்டாலும் சரி, என் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவேன். அதே மாதிரி யார் பசின்னு வந்து கேட்டாலும் சரி, இதையும் நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் இப்போ பசின்னு வந்து கேட்குறாங்கன்னு வைங்களேன், நான் வீட்டில் ஒருத்தவங்களாம் வந்து கேட்டிருக்கும் போது வீட்டில் தோசை மாவு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை, தேங்காய் கிடந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். கதவை பூட்டிட்டு தான் போனேன், அதுக்காக போட்டாமல் இல்லை, கொஞ்சம் வாசலில் உட்காருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கடகடன்னு 2-3 தோசை சுட்டு அதை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது அவசரமாக தேங்காய் எடுத்து சட்னி அரைச்சி டக்குன்னு கொண்டு போய் கையில் கொடுத்துட்டேன். ஆனால் தாளிக்கெல்லாம் இல்லைப்பா, உண்மையை சொல்லிடுறேன், சட்னி தாளிக்கெல்லாம் இல்லை, சும்மா கெட்டி சட்னி மாதிரி அரைச்சி கொண்டு போய் கையில் கொடுத்தேன். அவங்க அதுக்கு சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக என் தலையில் கை வச்சு என்னை வாழ்த்துனாங்க. அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்தாலே கண்ணில் கண்ணீர் வந்துடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது ஒரு 2-3 தோசை கொடுத்ததுக்காக இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு வந்து பசியில் இருந்தாங்களா, நிறைய வீட்டில் கேட்டிருந்தாங்களாம். அவங்களுக்கு எதுவுமே அன்றைக்கி வந்து ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு வந்து உன் கை மூலமாக கிடைக்கணுன்றதுக்கு எனக்கு கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த கதையை சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்ல இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டாது. இந்த இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த அம்மா இல்லை, இடையில அந்த கொரோனாவோட அவங்க வந்து இதாகிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்த இது சரிங்களா. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்கப்பா. கொடுக்க நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். ஃபஸ்ட்டு கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும் நம்ம, ஆனால் அந்த கஷ்டம் வந்து எதுக்காக நம்ம வந்து ஆண்டை வந்து சோதிப்பான். சோதனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே நம்மளை நல்லாக்கி வைப்பான். ஓகேவா? ஸோ எதிர்பார்க்காம உதவுங்க. சுயநலம் இல்லாத உறவு, நாம் அப்படி தான் இருப்போம். ஆனால் நமக்கு வந்து வாய்க்கிறது எல்லாமே சுயநலவாதிகளாகவே தான் வைக்கிறோம். எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம சொந்தத்துக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. சுயநலம் இல்லாத உறவு, அவங்களெல்லாம் நம்புறது நம்பாது உங்களோட விருப்பம், ஆனால் மேக்ஸிமம் நம்பாதீங்க. ஓகேவா? பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸை வந்து நிறைய வச்சுக்கோங்க. எனக்காக அதுக்காக நிறைய சர்க்கிள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லைங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, பிறந்ததுலேருந்தே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க மட்டும்தான் என் கூட ஒரே ஒருத்தி இருக்கிறா. அவள் கூட தான் என்னுடைய எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அவள் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. அவளும் அதே மாதிரி தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்கிட்ட பேசாட்டில் வீடியோ கால் அடிப்பா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்காக பேச வருவாள். மற்றபடி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒன்று கண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று தான் வச்சுருக்கிறேன். நிறைய வச்சுருந்தாங்க, எனக்கும் ஆசை தான், பட் எனக்கு அமைய மாட்டேங்குது. நான் என்ன செய்யட்டும், நானும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு இருக்கிறது ஒன்று தான், கண்ணு தான். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து வச்சுக்கோங்க. இது மூலமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கவலைகள் மறந்து சிரிக்கக்கூடிய ஒரே இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கதை பேசும்போது மட்டும்தான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா. சொன்ன எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏன் கூட ஃப்ரெண்டாகிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வர்றதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் வாங்க, நம்மளும் பேசலாம், பழகலாம். ஓகேவா? எனக்கும் ஃப்ரெண்டாக இருக்க ஆசை தான். எங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்களே, கிடைக்கும் இன்ஷால்லா. என்ன சொல்ல வந்தேன், சரிப்பா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும், நம்ம லைஃப்பில் செம்ம ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ டாட்டா, பாய்மா.